அறம் சொல்லும் திருக்குறள். இந்த பகுதியில் இன்றைக்கு அன்புடைமை அதிகாரம் 8 குறள் எண் 4 அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. குறளினுடைய விளக்கம்: அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும். அஃது எல்லோரிடத்திலும் நட்பு என்று சொல்லப்படும் அளவற்ற சிறப்பை தரும். இந்த குறளில் நண்பு அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் என்னன்னா நட்பு. அப்போது நமக்கு எப்போ நண்பர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாருன்னா, பிறர் மீது அன்பு செலுத்துகின்ற பொழுது. அன்பை அன்பிற்காக மட்டுமே செலுத்துதல் வேண்டும். நம்ம நட்பு வட்டாரம், சுற்றத்தவர் எல்லாரும் நம்மளை சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அன்பு என்ற குணம் இருத்தல் வேண்டும். அப்போ தான் எல்லாருமே நம்ம மேலே விருப்பம் உடையவர்களாக நம்மளோட பழகுவார்கள். மனித உறவு எப்படி வளர்கிறது அப்படின்னு கேட்டால், அன்பு என்ற அடிநிலையை கொண்டுதான் மனித உறவு வளர்கிறது. அதாவது மனித உறவு வளர்கிறதுக்கு பேஸ்மெண்ட், அடித்தளம் என்னன்னா அன்பு அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். அன்பு உடைமையிலிருந்து உருவாகக்கூடியது தான் சமூக வளர்ச்சி, உலக உறவுகள். இப்போ நம்ம உலகத்தில் எங்கே இருக்கிறவங்க மேலேயும் அன்போடு இருந்தோன்னு சொன்னால் அவர்கள் நமக்கு நண்பர்களாக கிடைப்பார்கள். பிறர் மீது அன்பு செலுத்துவதே நமக்கு விருப்பத்தையும், அந்த விருப்பம் எல்லோரிடமும் நட்பாக விரியும் தன்மையும் தருகிறது. இப்போ நம்ம பார்த்தோம்னா, கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையார். கோப்பெருஞ்சோழன் என்று சோழ மன்னன் இருந்தால், பிசிராந்தையார் அப்படிங்கிற புலவர் இருந்தார். இவங்க 2 பேரும் ஒரு நாளும் ஒருத்தர் பார்க்கவே கிடையாது. சோழனினுடைய பெருமைகளை புலவர் அறிகிறார். புலவரை பற்றி சோழன் அறிந்து கொள்கிறான். 2 பேரும் பார்க்காமலேயே நட்பு வச்சுருந்தாங்க. அப்போ நட்பு வைக்க முடிந்தது. இந்த சூழ்நிலையில் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்து உயிர் துறக்க முடிவு செய்து, அவனுடைய அரசவையில் இருந்த புலவர் பெருமக்கள், அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அப்போது கோப்பெருஞ்சோழன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு பக்கத்தில் ஒரு இடம் வைங்க, பிசிராந்தையார் இங்கே வருவார்னு. உடனே அமைச்சர்கள், புலவர்கள் எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இவ்வளவு உறுதியாக அரசர் சொல்கிறார் என்று. அதே மாதிரி அரசன் சொன்ன மாதிரி கோப்பெருஞ்சோழன் உயிர் துறக்க இருந்த நிலையிலே பிசிராந்தையார் என்ற புலவரும் வர்றாரு. அப்போ இவங்க 2 பேரும் அவரோட சேர்ந்து வடக்கிருந்து உயிர் துறக்கிறார் புலவர். 2 பேருமே இறப்பில் தான் ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. அப்போ அன்பு செய்ததற்கு ரொம்ப நாளைக்கு பழகி இருக்கணும், பக்கத்திலே இருக்கணும். நண்பர்களாக இருப்பதற்கு நம்ம 2 பேரும் ஒன்றாவே இருக்கணும், ஒன்றாவே போகணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே இல்லை. மனது இருந்தால் போதும். அப்போது மக்களாகிய நாம் எல்லோரும் அன்பை அன்பிற்காக செலுத்தி நட்பு வட்டாரத்தை பெருக்கி கொண்டால் ஆபத்து காலத்தில் உதவுவான் நண்பன். மீண்டும் குறள்: அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. உங்கள் இல்ல குழந்தைகளின் மனதிலே தினம் ஒரு திருக்குறள் பதிய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.